என்னடி ரொம்ப போர் அடிக்குது. நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு வேலையா வெளியே போயிட்டாங்களே. நம்ம மட்டும் இங்க உட்காந்து என்ன பண்ண போறோம்? நம்மளும் எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கலாம். ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றதுனே தெரியல. ஆமாக்கா, ரொம்ப போர் அடிக்குதுக்கா. சரி, நீங்க முதல்ல மைதிலிட்ட ஃபோன் பண்ணி பேசிங்களா நம்ம விஷயத்த? கேட்டிங்களாக்கா? நான் கேட்டேன்டி. ஆனா அவ இன்னும் காலே எடுக்க மாட்றா. ஒரு தடவை கால் பண்ணா நான் வெளியே இருக்கேன் அப்புறமா பேசுறேன்னு சொன்னவெல்லாம் இன்னும் காலே பண்ண மாட்றா. அக்கா, சீக்கிரமா பேசி முடிங்க. அவ என்னமோ கோர்ட்ல போய் கேஸ் போறேன்னு புதுசா ஒரு தெலுங்கு பாட்டு ட்ரைலர் விட்டுட்டு போனா. ஆமாண்டி. ஆமா ஆமா, சீக்கிரமா கால் பண்ணி கேட்டுருங்க. ஆமா நீ சொன்னது உண்மைதான்டி. கால் பண்ணாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை. நம்ம யார் வீட்டுல போய் நோட்டீஸ் போடணும்? அந்த பேப்பர்ல எடுத்து பாப்போம். எழுதிருக்கோம் அந்த பேப்பர்ல. என்னது நம்பர் 13 14ன்னு போட்டிருக்கு. கண்மணி வீடுன்னு போட்டிருக்கு. கோர்ட்ல இருந்து நம்ம நோட்டீஸ் வந்திருக்கு. சரி, போய் கொடுத்துருவோம். அங்க பாருங்களேன், நோட்டீஸ் போற பொண்ணு நம்ம வீட்டுக்கு எதுக்கு தான் வருது? அப்ப நம்ம வீட்டுக்கு தான் நோட்டீஸ் வருது போல. என்னன்னு பாருங்க. ஆமா இரு வரட்டும், கேட்போம். கண்மணி வீடு தானே? கண்மணிக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்குங்க. ஆமா கண்மணி வீடு தான். என்ன நோட்டீஸ் வந்திருக்கு? கோர்ட்ல இருந்து நம்ம ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. ஒரு புக்கு மாதிரி வந்திருக்கு. அதை அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னது, கோர்ட்ல இருந்து வந்திருக்கா? என்னங்க சொல்றீங்க? கோர்ட்ல இருந்து வந்திருக்கா? என்னக்கா சொல்றாங்க இவங்க? நம்ப முடியல. ஆமாண்டி, கோர்ட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. நம்பவே முடியலடி. என்னம்மா சொல்ற? கோர்ட்ல இருந்து நோட்ஸ் வந்திருக்கா? கொஞ்சம் பிரிச்சு படிச்சு காமியம்மா. சாரி மேடம், எங்களுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது. நாங்க பிரிச்சு படிக்க கூடாது. நீங்க கொஞ்சம் சைன் மட்டும் போட்டுத்தாங்க, நாங்க கிளம்பிடுறோம். ஓ அப்படியாம்மா, சரி சைன் போடுறத கூட. இந்தாங்க இந்த சைன் பேப்பர். இந்த பேப்பர்ல சைன் போட்டிருங்க. இந்தாம்மா சைன் போட்டாச்சு. சரி, நீங்க வைக்கிற எடுத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேங்க. அவங்க வந்தா கொடுத்துருங்க. அக்கா, கோர்ட்ல இருந்து அவளுக்கு நோட்டீஸ் வந்திருக்கா. அப்ப மைதிலி கொடுத்திருப்பாள ஒருவேளை. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லடி. இரு, கண்மணி வரட்டும், அதுக்கப்புறம் படிக்க சொல்லுவோம். அதான் படிக்காதவ. நீங்க படிச்சீங்களாக்கா 5வது வரை? நீங்க எடுத்து படிக்க வேண்டியதானக்கா? டி, அதுல இங்கிலீஷ்ல எழுதிருக்கோம். சரி இரு, ரெடி வர. அம்மா இந்தாங்கம்மா, நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அது தூக்கி முதல்ல ஓரத்துல போடு. உங்க அன்னைக்கு கோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் படிச்சுக்காமி. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டி, இதை எடுத்து முதல்ல படிடி இந்த புக்கை. என்னம்மா சொல்றீங்க? அன்னைக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கா? கொடுங்க படிப்போம். என்ன இப்படி எழுதிருக்கு கோர்ட்ல இருந்து? என்னடி எழுதிருக்கு? கொஞ்சம் சொல்லி தொலையண்டி. அம்மா, அன்னைக்கு வந்து நாளைக்கு கோர்ட்ல வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஐயோ, என்ன ஆச்சு? என்னடி ஆச்சு? உங்க அன்னைக்கு என்னடி, யாரடி கேஸ் போட்டா? மைதிலி அக்கா தாமா கேஸ் போட்டிருக்காங்க. ஐயோ, நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆக போதோ.